ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என் அழகான தங்கமே, உன்னை காணத்தான் நான் இப்பொழுது ஓடி வந்தேன். நான் வந்ததற்கு காரணம் உண்டு. என்னவென்று தெரிந்து கொள். நானும் உன்னை பார்க்கும் பொழுது எப்பொழுதுமே உன் வீட்டிற்கு வர வேண்டும் என்று ஆசையாக வருவேன். ஆனால் என்னால் ஒரு அடி கூட உன்னுடைய நிலைவாசலை தாண்ட முடியவில்லை. ஆனால் நீ நினைக்கிறாய் உன்னோடுதான் இருக்கிறேன் என்று. உன்னோடுதான் இருக்கிறேன், ஆனால் நிரந்தரமாக என்னால் உன் வீட்டிலேயே தங்க முடியவில்லை. வருகிறேன், ஆனால் இந்த ஒரு சத்தம் கேட்பதினால் என்னால் அங்கு இருக்க முடியாமல் ஓடி நான் உன் வீட்டை விட்டு வந்து விடுகிறேன். எனக்கு எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள். நான் மட்டுமல்ல, எந்த தெய்வமாக இருந்தாலும் ஒரு அமைதியை தான் விரும்பும். ஆனால் இப்பொழுது எல்லாம் எங்கும் அமைதியே இல்லை. ஏதேதோ குழப்பங்கள், ஏதேதோ சங்கடங்கள். உங்களுடைய சங்கடங்கள், உங்களுடைய மனதில் இருக்கும் அனைத்து விஷயங்களையும் எடுப்பதற்குத்தான் நாங்கள் உங்களுடைய வீட்டுக்கு வருகிறோம். ஆனால் நாங்கள் வந்த பிறகும் அதே போல நீங்கள் நினைக்கும் பொழுதும் சரிதான், அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் பொழுதும் சரிதான். ஏன் வந்தோம் என்றுதான் தோன்றும். ஒரு உதாரணத்திற்கு ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்றால், ஒரு வீட்டில் ஒரு கணவன் மனைவிக்குள் சண்டை நடக்கிறது. அதை தடுப்பதற்கும் அந்த சண்டையை எப்படியாவது சமாதானப்படுத்துவதற்கும் ஒரு வீட்டில் இருக்கும் ஒரு ஆளை கூப்பிடுகிறார்கள். அந்த ஆள் சொல்லும் பேச்சை கேட்டு அமைதியாக இருந்தால் பரவாயில்லை. அவர் இருக்கும் பொழுதுமே அங்கு சத்தம் போட்டுக்கொண்டு மரியாதை இல்லாமல் பேசிக்கொண்டு இருந்தால் கூப்பிட்டதற்கு என்ன பலன்? அவர் உங்களுக்கு இடையே வந்து பேசுவதற்கு என்ன மரியாதை? அதே போலத்தான் உன்னுடைய வீட்டில் எப்பொழுதுமே சண்டை வந்து கொண்டே இருக்கிறது. முக்கியமாக சொல்ல போனா, பொழுது போன நேரத்தில் நீ அழுகிறாய். பொழுது போன நேரத்தில் இருந்தாலும் சரி, ஒரு பெண் வீடான வீட்டில் எப்பொழுதும் அழுது கொண்டே இருக்கக்கூடாது. அது உன்னுடைய குடும்பத்தை தான் பாதிக்கும். பொதுவாக பெண்கள் எந்த நேரமும் அழக்கூடாது. எதற்காக நீங்கள் அழுகிறீர்கள்? உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை, அதற்காக. ஆனால் அந்த பிரச்சனையை நீங்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறீர்களே. ஒரு பெண் எவ்வளவு அழுகிறாளோ அந்த அளவுக்கு அந்த குடும்பம் கீழே போகும். இதுதான் உண்மை. பெண்கள் எப்பொழுதும் வீட்டில் அழக்கூடாது. எந்த அளவுக்கு உங்களால் கட்டுப்படுத்த முடியுமோ கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். குடும்பத்திற்காகத்தான் நீங்கள் கவலைப்படுகிறீர்கள். நீங்கள் அழுதால் அந்த குடும்பமே கீழே தான் போகும். தெய்வம் அங்கு இருக்காது. அதே சமயம் பொழுது போன நேரத்தில் விளக்கேற்றி வைத்துவிட்டு மந்திரத்தை சொல்லி தெய்வத்தின் நடமாட்டத்தை உருவாக்க வேண்டும். விளக்கேற்றி விட்டு விளக்குக்கு நேராக நின்று அழுவது முற்றிலும் தவறாகும். உன்னுடைய வீட்டுக்கு ஒரு உறவினர் வந்திருக்கிறார் என்றார், அவருக்கு நேராக நீ அழும் பொழுது அடுத்த முறை வர வேண்டும் என்று தோன்றுமா? சந்தோஷமாக இருப்பதற்காகத்தானே ஒரு உறவினர் வீட்டுக்கு வருகிறார். ஆனால் அந்த உறவினரிடமே அழுது உன்னுடைய புலம்பலை வைத்தால், தங்கமே, நான் உன் உறவினர் அல்ல, உன் வீட்டில் ஒருவன் தான். ஆனாலும் உன்னுடைய மன கஷ்டம் என்னவென்பதை நான் அறிகிறேன். உனக்கு என்னென்ன தேவை, என்னென்ன தேவை இல்லை என்பதை அறிந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உனக்கு கொடுக்கிறேன். புரிகிறதா? அப்படி இருக்கும் பொழுது ஒரு வார்த்தையை அதிகமாக சொல்லி சொல்லி அழுது கொண்டே இருந்தால் உன்னுடைய கவலையை பார்த்து கொண்டு என்னால் அந்த வீட்டில் இருக்க முடியுமா? முக்கியமாக விளக்கேற்றி வைத்துவிட்டு ஒரு தெய்வத்திடம் நீ அழும் பொழுது நிச்சயமாக அந்த தெய்வம் உன் வீட்டில் இருக்குமா? முக்கியமாக சொல்கிறேன், விளக்கேற்றி வைத்துவிட்டு அந்த விளக்குக்கு நேராக நின்று ஒரு பொழுதும் அழாதீர்கள். தெய்வம் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது சந்தோஷமாகத்தான் இருக்க வேண்டும். இது நான் மட்டுமல்ல, பொதுவாக எல்லாம் தெய்வத்தையும் தான் சொல்கிறேன். தெய்வத்தை நீங்கள் எப்பொழுதுமே கவலைப்படாமல் பார்த்து கொண்டீர்கள் ஆனால் நிச்சயமாக தெய்வம் உங்களை கண்டிப்பாக பார்க்கும். நீங்கள் அழுவது எந்த தெய்வத்திற்குமே பிடிக்காது. நீங்கள் அழும் பொழுது மிக மிக கஷ்டப்படும். தெய்வம் கஷ்டப்பட்டால் அந்த வீட்டில் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும். தெய்வமானது உங்களுடைய கண்ணீரை பார்த்து அதுவும் மிகப்பெரிய கவலைக்குள் போனால் என்ன ஆகும்? அதுதான் உன் வீட்டில் நடக்கிறது. என்னால் நிரந்தரமாக உன்னுடைய வீட்டில் இருக்க முடியவில்லை. எப்பொழுதும் கவலையோடும் கண்ணீரோடும் இருந்து கொண்டே இருக்கிறாய்.
முதலில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டத்தை நான் போக்குவேன் என்ற நம்பிக்கைக்கு வா. அழுகையை முதலில் தூக்கி எறி. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே சுபமாக நடக்கும் என்று நம்பு. நீ நம்ப உன்னுடைய வாழ்க்கை மாறுகிறதா என்று பார். பொழுது போன நேரத்தில் விலக்கேற்றி வைத்து அழுவது குடும்பத்திற்கு நல்லது கிடையாது. நீ செய்வது எல்லாம் உன் குடும்பத்திற்குத்தான் என்றால் முதலில் இந்த ஒரு பழக்கத்தை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்துவிடு. நம்பிக்கை வை. நீ வணங்கும் தெய்வத்தின் மீது நம்பிக்கை வை. உன்னுடைய அனைத்து கஷ்டத்தையும் தெய்வம் போக்கும், ஒரு நல்ல வழி காட்டும் என்ற நம்பிக்கைக்கு வா. 1000 பேர் 1000 விதமாக உன்னை கஷ்டப்படுத்தினாலும் நீ உன்னுடைய மனதுக்கு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தெய்வம் காப்பாற்றும் என்பது மட்டும்தான். ஆனால் அதுவே நீ மறந்துவிட்டு தெய்வமா எங்கு இருக்கிறது, எனக்கு தெரியவே இல்லையே என்று தெய்வத்தை எப்பொழுதும் பழிக்கக்கூடாது. நம்பிக்கை வையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். புரிகிறதா? எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு நான் இருப்பேன். சதா சர்வ காலமும் உனக்கு தேவைப்படும் ஒவ்வொன்றையும் கொடுத்து கொண்டு உன்னை வாழ வைப்பேன். இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையின் நிலைமை மோசமாகிக் கொண்டே இருக்கிறது என்று வருத்தம் வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் மாறும். நீ மனம் வைத்தால் எல்லாமே மாறும். நீ எந்த அளவுக்கு உன்னுடைய குடும்பத்தை விரும்புகிறாய் அந்த அளவுக்கு நீ உன்னுடைய குடும்பத்தில் எப்பொழுதும் அழாமல் இரு. நீதான் அந்த குடும்பத்திற்கு மகாலட்சுமி. யார் வேண்டுமானாலும் உன்னை எது வேண்டுமானாலும் சொல்லலாம். நீ வந்ததிலிருந்து தான் என்னுடைய குடும்பத்தில் எதுவுமே நடக்கவில்லை எல்லாமே சொல்லலாம். ஆனால் உன்னுடைய குடும்பத்திற்கு நீதான் மகாலட்சுமி. நீயே அழுதால் வரும் தெய்வம் எப்படி சந்தோஷமாக இருக்கும். நம்புங்கள். வாழ்க்கையில் உங்களுக்காக யாரும் இல்லை என்று நினைக்காதீர்கள். நீங்கள் அழுதால் துடிப்பதற்கு தெய்வங்கள் இருக்கிறோம். உங்களுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வதற்கு நாங்கள் இருக்கிறோம். உங்கள் கர்மவினை வேண்டுமானால் உங்களை பாடாகப்படுத்தலாம். ஆனால் தெய்வங்கள் எப்பொழுதும் உங்களை மன வருத்தம் அடைவது போல எந்த ஒரு விஷயத்தையும் செய்வது கிடையாது. நீங்கள் நம்பி ஒவ்வொரு காரியமும், தெய்வத்தை நம்பி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காரியமும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தான் போய் பார்க்குமே தவிர ஒரு நாளும் தோல்வியை பார்க்காது. நீ இந்த ஒரு சத்தம் எனக்கு எப்பொழுதும் இனிமேல் உன்னுடைய வீட்டிற்குள் கேட்கக்கூடாது. அதுவும் நீ அழுவது எப்படி தெரியுமா இருக்கிறது? மனவேதனை எவ்வளவு எனக்கு நன்றாக புரிகிறது. உன்னுடைய வேதனையானது உன்னால் தாங்க முடியவில்லை என்று. ஒரு நபர் அல்ல, உன் குடும்பத்தில் இருக்கும் அனைவருமே உன்னை சித்திரவதை தான் செய்கிறார்கள் வார்த்தையால். சில நேரங்களில் வார்த்தையை அதிகமாக கொட்டி வாழ்வதா என்ன செய்வது என்ற ஒரு நிலைமைக்கு உன்னை தள்ளிவிடுகிறார்கள். அனைத்தையும் நான் அறிந்துதான் இப்பொழுது உன்னை தேடியே நான் வந்தேன். தங்கமே, இதுவரைக்கும் எத்தனையோ விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்து முடிந்திருக்கும். ஆனால் இனிமேல் நடக்க போகும் விஷயங்கள் இன்பம்தான். கவலை வேண்டாம். எவ்வளவுதான் கஷ்டம் உனக்கு வந்தாலும் ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வைத்துக்கொள். ஒரு விஷயம், எந்த ஒரு நேரமும் கண் கலங்க கூடாது என்பதை. கண் கலங்காமல் இருங்கள். நலமுடனும் வளமுடனும் நான் இருப்பேன். பொழுது போன நேரத்தில் அழாதே. முக்கியமாக எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து அழாதே. ஏதாவது தேவையா, ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு வேண்டுமா, யாராவது உன்னை திட்டுகிறார்களா, யாராவது உன்னை கடினமான வார்த்தையை சொல்லி பேசுகிறார்களா, எதுவாக இருந்தாலும் சரிதான், என்னிடம் சொல். அவர்களுக்கு என்னென்ன தண்டனையை கொடுக்க வேண்டுமோ அனைத்தையும் கொடுத்து விடுகிறேன். உன்னை காப்பது என்னுடைய கையில் இருப்பதினால் நீ என்னிடம் சொல்லலாம் தைரியமாக, இதுதான் நடக்கிறது, இந்த விஷயத்திற்காகத்தான் அழுகிறேன் என்று இப்பொழுது சொல். நான் பார்த்து கொள்கிறேன். அது பணமாக இருந்தாலோ சரிதான், மற்ற மனிதர்கள் தேவையில்லாமல் உன்னை துன்புறுத்தினாலும் சரிதான், எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக் கொள்வேன். நம்பிக்கை வை. சாய் இருக்கிறேன் உனக்காக. எல்லா இடத்திலும் இருப்பேன், எப்பொழுதும் இருப்பேன். உன்னோடு எப்பொழுதும் இந்த சாய் இருப்பதினால் கவலையை தூக்கி போட்டுவிட்டு சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.